உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. காயல் திரைப்பட படம் எடுக்கும் போது இயக்குனரா உங்களோட உழைப்பு போடும்போது அந்த செட்டில் டெக்னீஷியன்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட். இந்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்காதுங்கிறத முதல்லயே செட் பண்ணிட்டேன் மைண்ட் செட்டு. சினிமாக்குள்ளேயே இருந்துட்டு சினிமாவை விமர்சிக்கிறது கண்டிப்பாக எனக்கு அடுத்த படம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது எனக்கு தேவையில்லை. உடையெல்லாம் மாட்டிட்டு திருப்பி வர்றதுக்குள்ள லொக்கேஷனே மாற்றிட்டாங்க என் கேட்காம. அப்போ நான் கேட்டேன், ஒரு ஆள்னா அதை நீங்கள் செய்வீங்களா? அந்த இடத்துல அந்த அத்தாரிட்டியை எடுத்துக்கிறது, இட்ஸ் ஆல் அபவுட் அன் அத்தாரிட்டி. ஒரு இடத்துல இந்த அம்மா விட்டு கொடுக்காது, இந்த அம்மா தன்னுடைய வேலையை செய்யும்னு சொல்லும்போது இதெல்லாம் எதுக்குப்பா இந்த படத்தை எடுக்கணும், பேசாமல் அக்கடான்னு வீட்டில் வந்து சோறு பொங்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்லாம் வந்து பேசினாங்க. ஆனால் இன்னும் ஸ்பீடில் அந்த ஷாட் இருக்குது, நீ என்ன லென்ஸ் போட்டிருக்க, இதெல்லாம் வந்து நம்மளை செக் பண்ணுவாங்க கேள்வி கேட்டு. இதை நீங்கள் அதில் எடுக்கலையே ஏன் அப்படின்லாம் கேட்பாங்க. எப்போனா நம்ம மானிட்டரில் உட்காந்துருக்கும்போது அப்புறம் நமக்கு யாராவது சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்கிட்ட ஒரு பையன் வந்து சேர் போட்டு உட்காந்து. நடித்தவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது? ஆக்சுவலாக சொல்லணும்னா அனுமோல் ஹார்ட் பீட்டில் அவங்க வந்து பயங்கரமாக தமிழ் ரசிகர்களுக்கும் தெரிய வந்திருக்காங்க. படம் எடுக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ட்ரிவாண்டில் அவங்க சந்திக்கும் போது கொச்சியில் வந்து சொன்னது, 10 தடவை எடிட் பண்ணி 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 கிட்டத்தட்ட அதுக்காக ஓடி 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 கடைசியில் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் சரியாக ஓடாது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா, தெரியுது இந்த தேட்டர் தான் இருக்குது புக் மை ஷோவில், டோன்ட் கெட் அப்செட் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃபைன். அவ்வளோ நாள் நான் வந்து அடக்கி வச்சுருந்ததெல்லாம், பாட்டு நல்லா இருக்குது, லிரிக்ஸ் நல்லா இருக்குமாங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. சிலர் பூடகமாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பார்ட்டிலாம் வராத ஆளில், வாய்ப்புகள் பொதுவாக பார்ட்டிஸில் தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வாய்ப்புகள் திறமையை பார்த்து தானே வரணும், பார்ட்டியில் போய் என்ன பண்ண போகிறோம்? இது பாயிண்ட்டு. நம்ம நிறைய நினச்சிட்ருக்குறோம் எழுத்தாளர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப நல்லவர்கள், நானும் அப்படி தான் நினச்சி நிறைய பேரை அணுகும்பொழுது நம்மக்கிட்ட தனிப்பட்ட முறையில் வேறு மாதிரியாக இருப்பாங்க, ஒரு சபையில் வேறு மாதிரி. 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி, தனியாக ஒரு மாதிரினா என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் உணர்றீங்க, வித்தியாசம்? இந்த பிஞ்சு விரல்களை பிடிச்சிக்கிட்டே நான் வந்து காலம் பூராவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தனியல்ல அது நம்ம ஒத்துக்கலை அப்படின்னா ஒரு சபையில் வந்து கூடி இருக்கும் பொழுது வலிய அவர்களே வந்து இவங்க கதையெல்லாம் வெகுஜன இதழில் வந்தது, இது நல்லா இல்லை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உங்களை வெறுப்பேற்றிய ஒரு பெரிய எழுத்தாளர்னா பேரெல்லாம் குறிப்பிடலாமா? திரைத்துறையில் பெண்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத விரல் விட்டு எண்ணிடலாம். அவ்வளோ கம்மியாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் இயக்குனராக அவதாரம் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ரேர். ஸோ அதில் காயல் திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் தமயந்தி தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ட்ராவல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்காது, எல்லாத்தையும் கடந்து ஒரு படத்தை இன்றைக்கி இயக்கிட்டாங்க. ஸோ என்ன ட்ராவல் ஜேர்னி அப்படிங்கிறத பேசலாம். வணக்கம். வணக்கம் சிவசங்கர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எத்தனை வருஷ கனவு இந்த காயல் திரைப்படம்? நான் வந்து என்னுடைய 9ஆம் வகுப்பு படிக்கும்போதே எழுத ஆரம்பிச்சிட்டேன். என்னோட தனிமைகளை கிழித்தெடுக்கிறதுக்காக நான் எழுத ஆரம்பித்தேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியில் ஒரு பெண் எழுதுனா வந்து அந்த அளவுக்கு அங்கீகாரம்லாம் கிடையாது, யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுவும் நான் வந்து ஒரு சிறு சமூகத்துலேருந்து சினிமா பார்க்குறது தப்பு அப்படின்லாம் சொல்கிற ஒரு சமூகத்துலேருந்து எழுதுகிறேன், அதுவும் வெகுஜன இதழில் எழுதுகிறேன். என்னோடய 11ஆம் வகுப்பு படிக்கும்போது விகடனில் 2 கதை வருது. எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஆனால் வர வர வந்து எழுத்து அதிகமாக, வாசிப்பு அதிகமாகுது, அம்பையுடைய கதைகள் அறிமுகமாகுது, பெண்களுடைய உடல் மொழி அது சார்ந்து நான் எழுத ஆரம்பிக்கும்போது முதல் தடை எங்கள் அம்மாட்டேருந்து வருது. மாத விலக்கு பிரச்சனைகள், இதை பற்றியெல்லாம், மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் எழுதக்கூடாது, நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இதைத்தான் எழுதணும், இதை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் அந்த வயசில் என்ன தனிமையில் எழுதுனேன் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த வயசில் என்ன தனிமை? தனிமை அப்படிங்கிறது வந்து நான் பேசணும்னு நினைப்பேன், நிறைய பேசணும் அப்படின்னு. ஆனால் பேசுகிறதுக்கான ஸ்பேஸ் வந்து வீட்டில் கிடைக்காது. எங்கள் அப்பா ரொம்ப ஒரு நண்பர் மாதிரி இருப்பாங்க, அம்மா ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் மிலிட்ரி டிசிப்ளினில் வந்து எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு கருத்தை சொன்னேன் ஒரு விஷயத்தில், எனக்கு அரசியல் ஈடுபாடு அதிகம் உண்டு, அது சொன்னேன்னா சின்ன பிள்ளை சும்மா இரு அப்படின்னு வந்து
அந்த பேச விடாமல் இருக்கக்கூடிய அந்த இது. அப்புறம் ஒரு விஷயம் அநியாயம் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி. ஜங்ஷன் பஸ் ஏறுறதுக்காக ரவுண்டானா ஸ்டாப்பில் நிற்கும்போது கூட்ட நெரிசலில் ஒருவன் வந்து என்னை வந்து முதல் முறையாக ஒரு பாலியல் வன்முறை வந்து நிகழுது. நான் அவனை திட்டிட்டேன், அவ்வளோதான். சனியனே கையெடு அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா என்ன அடிச்சிட்டாங்க அந்த இடத்துல. என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து, அன்றைக்கி நாங்கள் ஜங்ஷன் போகவே இல்லை, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து முழங்கால் போட வச்சாங்க. நான் தவறு செய்த உணர்வை வந்து எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் போன தலைமுறை அம்மாக்கள் எல்லாம் அப்படித்தானே, இந்த தலைமுறை அம்மாக்கள் தான் கொஞ்சம் மெச்சூர்டா, கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கேன். நான் ஒரு அம்மாவா இப்படியெல்லாம் நான் இருந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க இன்னொரு இண்டிவிஜுவல், அவங்களுக்கு என்னென்னு புரியாமல் இருக்கிறதுக்குள்ள அந்த சிரமங்கள் வந்து அதை கடந்து வரும்போது ஒரு தனிமை இருக்கும் இல்லையா, மனதளவில் ஒரு தனிமை இருந்தது. அதை நிரப்புனது இளையராஜா தான். ஸோ திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வந்து மீடியா இப்போ வந்தீங்க. நான் திருநெல்வேலியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் வானொலியில் எஃப்எம்மில் இருந்தேன். 2011 புதிய தலைமுறை ஆரம்பிக்கப்பட்ட போது, தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது, திரு கைலாசம் இங்கே இருந்தார். போது அவர் என்னை அழைச்சார். நாங்கள் எல்லாரையும் சேர்ந்து ரௌத்ரம் பழகுங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஷோ, இது வரைக்கும் நான் மீடியாவில் இருந்ததுக்கு வந்து சமையல் நிகழ்ச்சி கொடுப்பாங்க, இல்லைன்னா வீட்டு பேனல், அப்புறம் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் உள்ளதை தான் பண்ணியிருப்பாங்க. பிரிண்ட்ல நான் பிரிச்சிருவாங்க, இதெல்லாம் தான் பண்ணலாம், இதெல்லாம் தான் நீங்கள் லாயக்கு, சமையல், அடுப்பங்கரை, அடுப்படி, நீங்கள் 2 உப்பை போட்டு வினிகரை சேர்த்து போனா இல்லை மருத்துவம் எல்லாமே பண்ணுவாங்க. இன்னொன்று, இலக்கியம் வந்து நான் நினைத்த அளவுக்கு பெண்களை தமிழில் வரவேற்கிற மாதிரி இல்லை. அது மிகப்பெரிய அளவில் பெண்களை தாக்கக்கூடியதாக, இல்லைன்னா ஒரு நம்ம நிறைய நினச்சிட்ருக்குறோம் எழுத்தாளர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு. நானும் அப்படி தான் நினச்சி நிறைய பேரை அணுகும் பொழுது அந்த வயதில் நிறைய பாலியல் ரீதியான டேக்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ நீங்கள் அதுக்கு அடிப்பணியலைன்னா உங்களோட கதை நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு கதை வாசிக்கிறோம், அது ரொம்ப பிடிக்குது, ஒருத்தங்க ரொம்ப இவ்வளவு நெகிழ்ச்சியாக ஒருத்தரால் எழுத முடியுமா, நெகிழ்ந்து போய் ஒரு வாசகராக நம்ம போவோம் இல்லையா. அப்போ நம்மளும் கதை எழுதிட்டுருப்போம், ஆரம்ப கட்டங்களில் இருப்போம். அப்போ நம்ம கதைகளை வாசித்து அவங்க வந்து எப்படி எதிர்கொள்கிறாங்க, நம்மக்கிட்ட தனிப்பட்ட முறையில் வேறு மாதிரியாக இருப்பாங்க, ஒரு சபையில் வேறு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தருடைய, ஒரு ஆணினுடைய 2 முகங்களை சமுதாயத்தில் பார்க்குறீங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி உங்களை வெறுப்பேற்றிய ஒரு பெரிய எழுத்தாளர்னா பேரெல்லாம் குறிப்பிடலாமா? இல்லை, பேர் குறிப்பிட வேணாம், அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு. ஆனால் ஓரளவு என்னை தெரிந்தவர்களுக்கு நான் அடிக்கடி வந்து எழுதுவேன். என்ன சொல்ல, அது இப்போ நான் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த பாலியல் வேட்கை இருந்தால் அதை நேரடியாக சொல்லுங்கள். நீங்கள் எழுதுறீங்க, ஒரு எழுத்தாளர் உங்களை நெகிழ்ச்சியாக உணர வைக்கிறாரு, அந்த பெரிய எழுத்தாளரை நீங்கள் போய் சந்திக்கிறீங்க அப்படின்னா 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி, தனியாக ஒரு மாதிரினா என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் உணர்றீங்க, வித்தியாசம்? இந்த பிஞ்சு விரல்களை பிடிச்சிக்கிட்டே நான் வந்து காலம் பூராவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தனியறையில். அது நம்ம ஒத்துக்கலை அப்படின்னா ஒரு சபையில் வந்து கூடி இருக்கும் பொழுது வலிய அவர்களே வந்து இவங்க கதையெல்லாம் வெகுஜன இதழில் வந்தது, இது நல்லா இல்லை அப்படிம்பாங்க. வெளியில் போய் பேசவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அந்த வயது, நான் இருந்த சூழல், சமூகம், நான் ரொம்ப மிரட்சி அடைஞ்சிட்டேன் ஒரு கட்டத்தில். ஆனாலும் பிரபஞ்சன் மாதிரி, மாலன் மாதிரியான ஆட்கள் வந்து, மாலன்லாம் எங்கள் அப்பா கிட்ட வந்து இந்த பெண்ணை எழுத விடாமல் ஆக்கிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி மனிதர்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியும். பட் மீடியாவில் இப்படி இருக்காங்க இல்லையா, இதில் நீங்கள் அங்கேருந்து சினிமாவுக்கு எப்படி வரணும்னு தோணுச்சு இப்போ தைரியமாக? அப்போ மீரா கதிரவனுடைய விழித்திருன்னு ஒரு திரைப்படம் அவர் இயக்கிட்டு இருந்தார். அவர் ஏற்கனவே அவள் பெயர் தமிழரசின்னு ஒன்று முடிச்சுட்டு இதை இயக்கிட்டு இருந்தார். அதில் ஒரு கேரக்டர் ஆர்ஜே. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன் பிளேக்காக என்னை கூப்பிட்டாரு. அப்படி நான் போனேன். அங்கே அவங்கெல்லாம் வந்து எனக்கு உண்மையாகவே சொல்லணுன்னா, சின்ன வயசுலேருந்து பாட்டு எழுதுறதுனா பைத்தியம். நானே வேறு வேறு வார்த்தைகள் போட்டு எழுதிட்டுருப்பேன். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம அவர்கிட்ட எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி இயல்பாக கேட்டேன், மீரா நான் அந்த ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணணுன்னாங்க, நான் எழுதட்டான்னு, எழுதுங்கன்னாரு. அவ்வளவு ஈஸியாக வந்து எனக்கு முதல் வாய்ப்பு கிடச்சிது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது தொடரும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 2019 நான் வந்து ஒரு டாப் 5ல் இருந்த கொல்லாதே கொல்லாதே, அப்புறம் மயிலாஞ்சி, இந்த மாதிரி பாடலாம் எழுதினேன். ஆனால் அதுக்கப்புறம் யாரும் எனக்கு வாய்ப்பு தரல. மயிலாஞ்சியெல்லாம் நல்ல பாட்டு இல்லை? ஆமாம், சிவப்பு பச்சை மஞ்சளில் வர மயிலாஞ்சி.
எதனால அந்த பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? நானே அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்துகிற ஒரு விஷயந்தான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பூஞ்ச கண்ணழகின்னு ஒரு ஆல்பம் சாங்லாம் எழுதியிருக்கேன். ஆனால் நினைக்கிறேன் நான் பாட்டு நல்லாயிருக்கு, லிரிக்ஸ் நல்லா இருக்கும்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. சிலர் பூடகமாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பார்ட்டிலாம் வராத ஆள்ல, வாய்ப்புகள் பொதுவா பார்ட்டீஸில் தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வாய்ப்புகள் திறமைய பார்த்து தானே வரணும். பார்ட்டியில போய் என்ன பண்ண போறோம்? இது பாயிண்ட்டு. ஆனா ஏன் கிடைக்கல? ஏன்னா அப்புறம் யோசித்து பார்க்கும்போது, சுற்றி வர பார்க்கும்போது, பெண்களுக்கு இது பெரும்பாலும் நிகழுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாடகத்துக்கு கதை எழுதியிருக்கீங்க சின்ன திரையில. அப்புறம் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில பணி செஞ்சிருக்கீங்க. அடுத்து திரையில பாடல்கள் எழுதியிருக்கீங்க திரைப்படங்களுக்கு. அடுத்து இயக்குனர் அப்படிங்கிறது எங்க வந்தது? அது ஆக்சுவலா தடயம்னு ஒரு கதை வந்து என்னுடைய சிறுகதையாக விகடனில் வெளியாச்சு. அதை பார்த்துட்டு இயக்குனர் பாலாசக்திவேல் வந்து இந்த படத்தை நான் இயக்குறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப மதிக்கிற ஒரு இயக்குனர்ல. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அது தள்ளி போயிட்டே இருந்தது. அப்புறம் துருவங்கள் 16 அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்தது. அதில் வந்து அந்த இயக்க குழுவில் இருந்த ஆனந்த் அப்படிங்கிறவரும் அந்த படத்தை பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. ஆனால் நிகழவே இல்லை. அப்போ சௌபானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீவலப்பேரி பாண்டியுடைய கதாசிரியர் ஜூவிலலாம் இருந்தார். அவர் எனக்கு ரொம்ப ஒரு அண்ணன் மாதிரியான பாசத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு தாயின் பாசத்தை மாதிரி வந்து காட்டக்கூடிய ஆள். அவர் சொன்னார், நீயே எடுனார். நான் எடுக்கவா? நான் எப்படி படம் எடுப்பேன்? ஏன்னா நான் டாக்குமெண்ட்ரிஸ் நிறையா பண்ணியிருக்கேன். பட் படம் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, சும்மா ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னால், இங்கே அந்த காசை எப்படி எடுக்க அப்படின்னு எனக்கு தெரியாது இல்லையா? இப்போ ஒரு 2 பேர் பேசிகிட்டே இருக்கிறத எப்படி திரைப்படம்னு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியலை. சரி, க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த செய்தியே என் கூட படித்த சித்ரா அப்படிங்கிற போமா ராசமணின்னு ஒரு பட்டிமன்ற பேச்சாளருடைய மகள், திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில், அவங்கக்கிட்ட சொன்னோன்னா, அவள் என்னுடைய டீச்சர் 9th ஸ்டாண்டர்ட் டீச்சர் கான்வெண்ட்டில் வந்து பாலின் மிஸ்ன்னு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க அப்போ ஸ்டேட்ஸில் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, உடனே எனக்கு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு 25,000 ரூபா அனுப்புனாங்க. என்னால் உண்மையாகவே நம்ப முடியல சிவசங்கரி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படிலாம் கூட பண்ண. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கேட்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த படம் வரவே இல்லை. அதனால இது வந்து உங்களுக்கு நடக்காது. நானும் ஒரு கட்டத்தில் வந்து அதை இழந்துட்டேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு தான் கனிகஸ்ருதி. அவங்க பிரியாணி மாதிரியான படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட ஃபோனில் சொன்னேன் இந்த கதையை. அவங்க பண்ணுறேன்னாங்க. அப்புறம் எங்கள் கணபதின்னு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 15 பேர். ஆனால் அந்த 10 15 பேருக்கு கூட பட்ஜெட் வந்து கையில் இருக்காது. அன்னைக்கு இரவு 7 நாள் ஷூட்டு. அவர் சௌபானா இங்கெல்லாம் வீடு பார்த்து அங்கெல்லாம் பட்ஜெட் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டையே கொடுத்தாரு. அம்மநாயக்கனூர் அப்படிங்கிற மதுரை திண்டுக்கல் பாதையில் இருக்கிற ஒரு மலை பிரதேசத்தில். அந்த இடத்துல நாங்கள் ஷூட் பண்ணுறோம். அடுத்த நாள் காலையில் காஃபிக்கு கூட காசு இருக்காது. ஸோ அன்றைக்கி நைட் யார்கிட்டையாவது நான் ஸ்பான்சர் வாங்கி அடுத்த நாள் சாப்பாடு எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய சூழலில் வந்து இருந்தது. நீங்கள் இந்த மாதிரியான சுயாதீன படத்தில் என்ன ஆகும்னா, ஷூட் முடிஞ்சோடனே திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க தனியாக. அதாவது யாரையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பே பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கை தேடலை நோக்கி போகும்போது, அப்போ நானும் எடிட்டர் பிரவீன் 2 பேரும் தான் வந்து தனியாக உட்காந்து என்ன பண்ணுறது அப்படின்னு அப்புறம் எல்லாம் பண்ண பிறகு கனிகுஸ்ருதிக்கு தமிழ் பேச வராது. அப்போ யார் வந்து பேசுவான்னு டப்பிங் ஆர்டிஸ்டெல்லாம் கேட்கா, அவங்க சொல்கிற தொகையெல்லாம் அதிகமாக இருந்தது. நிறைய அழுதுருக்கேன் அந்த பீரியடில். எப்படி முடிக்க, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க காசு, ஆனால் கொடுக்கல அப்படின்னு வந்து என்னோட நிற்க போகிறதில்ல. என்ன மாதிரி யாரோ ஒரு தென் தமிழகத்துலேருந்து ஒரு கருப்பு நிற பெண் வந்து ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே யார் அதை நம்புவா? தமயந்தின்னு ஒருத்தங்க வந்தாங்க, காசு வாங்கினாங்க, அப்படியே போட்டு போயிட்டாங்க. அதனால் நான் கீழே இறங்கி வரேன். பவா வந்து டப்பிங் பேசிகிட்டு இருந்தார் ஒரு படத்துக்கு. அப்போ தான் எனக்கு சட்டன் ஸ்ட்ரைக் ஆச்சு. மேலே குடுக்குடுன்னு ஓடி போய் பிரவீன்ட்டேன், நாளைக்கு நானே வாய்ஸ் கொடுக்குறேன் டப்பிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கனிகுஸ்ருதிக்கு அந்த படத்துக்கு நான் தான் வாய்ஸ் கொடுத்தேன். பண்ணி அந்த படத்தை வெளியிட்டுட்டோம். படம் பேர் தடயம். அது வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ அது பண்ணி அந்த யார் யார் பணம் கொடுத்தார்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன செலவு எல்லாமே கொடுத்து ஒரு பெரிய நிம்மதி வந்து வந்தது. அப்போ வந்து இந்த முதல் பிரசவம் முடிஞ்சோடனே நம்ம படமே பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தில் நீ படம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அப்புறம் ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணேன். அதுதான் இந்த ப்ரொடியூசர் காயல் ப்ரொடியூசர், அவருக்கு அது பிடிச்சிருந்துச்சி. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்குள்ளே எப்படி பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ரொம்ப கரெக்டாக பார்ப்பேன். அதனால் பார்த்தேன்.
அப்படி வந்தது தான் காயல். காயல் வாய்ப்பு, அந்த காயல் திரைக்கதைக்கு ஒரு ப்ரொடியூசரும் உங்களுக்கு கிடைச்சாங்க. கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கை கதையை நெருக்கமான ஒரு பிளாட் அது. திரைப்படம் அப்படிங்கிறத தாண்டி அந்த திரைப்படத்துக்கு பின்னால் அந்த படம் எடுக்கும்போது இயக்குனராக உங்களோட உழைப்பை போடும்போது அந்த செட்டில் டெக்னீஷியன்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்கும். ஸோ அங்கே நடந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது? உங்களுக்கு அந்த சப்போர்ட் அப்படின்றது சிறப்பாக இருந்ததா எப்படி? இந்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்காதுங்கிறத முதல்லயே செட் பண்ணிக்கிட்டேன் என் மைண்ட் செட்டு. ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லையா மீடியாவில். ஸோ செட்டுன்னு வரும்பொழுது என்னை எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த அம்மா மிடில் ஏஜ்டு, இந்த அம்மாவுக்கு என்ன இதெல்லாம் படம் எடுக்கலைன்னா என்ன அப்படின்னு என் காது படவே பேசினாங்க. எனக்கு நல்லா நான் மானிட்டரில் உட்காந்துருப்பேன். எனக்கு ஹெட்ஃபோன் போட்டதுனால கேட்காதுன்னு நினச்சாங்களா எனக்கு தெரியல. இதெல்லாம் எதுக்குப்பா இந்த படத்தை எடுக்கணும், பேசாமல் அக்கடான்னு வீட்டில் சோறு பொங்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் அதுக்கு நான் பதில் சொல்லிகிட்டு இருந்தேன்னா, ஏன்னா 26 நாளில் நான் ஷூட் எடுக்கணும். எனக்கு அதுதான் மேன்மையாக இருந்தது. எனக்கு ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நான் முடிக்கணும்னு பந்தய குதிரை மாதிரி ஒரு மூளைக்குள்ளே 1000 குதிரை ஒரு நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. என்ன பட்ஜெட் கொடுத்துருந்தீங்க? 1,15,00,000. ஆனால் அதில் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு கூடிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, 1,15,00,000 பட்ஜெட்டில் காயல் திரைப்படத்தை எடுக்கிறதுக்காக ப்ரொடியூசர்கிட்ட ஒரு பட்ஜெட் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. பட் 26 டேஸில் ஒரு பெண் திறமையாக திட்டமிட்டு அந்த திரைப்படத்தை எடுத்து முடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் நடத்தி காமிச்சிருக்கீங்க. பட் அந்த 26 நாளில் நடந்த டிஸ்ட்ராக்ஷனை உதறி தள்ளியிருக்கீங்கல்ல, அதுக்கு பதிலே கொடுக்கல. அது ஒரு திறமை தான். இல்லை, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன்னா நான் என்னுடைய செயல்பாடை முடிக்க முடியாது. ஏன்னா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 7 நாளைக்குள்ளே பட்ஜெட் ஜாஸ்தி ஆகிட்டு நம்ம இந்த ஷெட்யூலை இதோட நிப்பாட்டிட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு எடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சிவசங்கரி, இந்த மாதிரி சின்ன படங்கள் ஒரு ஷெட்யூலில் எடுக்கலைன்னா அந்த படம் முடியாது, ட்ராப் ஆகிடும். இது எனக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த இடத்துல நான் கொஞ்சம் தெனாவட்டாக தான் பேசினேன். நீங்கள் போகிறதுனா போய்க்கோங்க, நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் ஆல்வேஸ் ஸ்டுட் வித் மீ. அது ஒரு பெரிய பலம் எனக்கு. அவர் எதையுமே இது பண்ணல. ஏன்னா அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை நான் என்னோடய கையில் எடுத்தேன். எல்லாமே எங்கே அதிகமாக 3 பிரேக்ஃபாஸ்ட் பில் இருக்கும் ஒரே நாளில். 7 இளநீ போட்டுட்டு 22 இளநிக்கு கணக்கு எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளானேன். ஒரு 65 பேர் இருக்கிற யூனிட்டுக்கு 7 கார் போடுவாங்க. ஜைலோ ஒன்று நின்றுட்டே இருக்கும். நான் ரொம்ப நாள் நினச்சேன் அது வேறு யாருக்கோ வந்திருக்க ஜைலோன்னு, பார்த்தா எங்கள் செட்டுக்கு வந்திருக்க ஜைலோ அது. ஸோ அதெல்லாம் கட் ஷார்ட் பண்ண வேண்டியிருந்தது. அப்போ கேட்கும்போது தனியாக ஒரு மாருதி வேன் சாப்பாடு எடுத்துகிட்டு வருது. அப்போ இத்தனை வண்டி இருக்கும்போது ஒரு மாருதி வேன் எதுக்கு சாப்பாடு எடுக்கன்னா, கேமரா வேன் என்ன பண்ணுது, காலையில் 9 மணிக்கு வர்ற வேன் திரும்பி நைட் 9 மணிக்கு போகுதுன்னா, இல்லை அதில் சாம்பார் கொட்டிடும். நாங்கள் அப்போ தான் நான் குரல் உயர்த்தினேன். கிட்டத்தட்ட ஒரு 6வது நாளோ 7வது நாளோ, சாம்பார் கொட்டிச்சா கழுவு, அவ்வளோதான் உன்னோட வேலை. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இதாக பேசும்போது தான் நம்மளை மதிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சமத்துவம், பொது உடைமை இதெல்லாம் பேசும்போது எனக்கு தெரியாமலேயே நான் கடலில் விழுந்துட்டேன் ஒரு நாள். அறைக்கு போய் என்னுடைய உடையெல்லாம் மாட்டிட்டு திருப்பி வர்றதுக்குள்ளே லொக்கேஷனே மாற்றிட்டாங்க என் கேட்காம. அப்போ நான் கேட்டேன், ஒரு ஆள்னா இதை நீங்கள் செய்வீங்களா? செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துல அந்த அத்தாரிட்டியை எடுத்துக்கிறது, இட்ஸ் ஆல் அபவுட் அன் அத்தாரிட்டேட்டிவ் கேம் தான் அது, பவர் கேம் தான் அது. அந்த பவர் கேமை எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு இடத்துல இந்த அம்மா விட்டு கொடுக்காது, இந்த அம்மா தன்னுடைய வேலையை செய்யும்னு சொல்லும்போது அதே ஆள், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அதே ஆள் எந்த வாய் வீட்டில் குழம்பு வச்சிட்ருக்கலாமேன்னு சொன்ன அதே ஆள் அந்த ஷூட் முடிக்கும்போது கை கொடுத்தாரு. அந்த கை கொடுத்தல ஆத்மார்த்தமாக இருந்தது. செஞ்சு காட்டிட்டீங்க மேடம் அப்படின்னு சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, அவர்கிட்ட நீங்கள் சொல்லி காமிச்சிங்களா? சொல்லவே இல்லை. மேபி இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது பார்த்தாருன்னா தெரியும். நான் கேட்டுட்டேன் அவர் சொன்னது. பட் ஒரு படத்துக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை பட்ஜெட்டாக போட்டு அதுக்குள்ளே முடிக்கணும், படத்தையும் எடுத்து முடிக்கணும், அந்த பட்ஜெட்டும் மீறிடக்கூடாது அப்படின்ற ஒரு பந்தயத்துக்குள்ளே சிக்கி ஓடும்போது அதிகப்படியான செலவுகள் வைக்கிறாங்க, அதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்றது டென்ஷன். ஒரு இயக்குனராக உங்களுக்கு அது அதிகப்படியான டென்ஷன் இல்லை? அது கண்டிப்பாக. அது எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, அதை ஹேண்டில் பண்ணுறது, கூடவே படத்தோட கதையில் தீர்க்கமாக அதில் சிந்தனை பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வேறு விதம். அது தினம் அது அது ரொம்ப குறைஞ்சிரும் சிவசங்கரி, டு பி வெரி ஆனஸ்ட்.
அதுலேருந்து உங்களுக்கு போயிடும். ஏன்னா நீங்கள் ஒரு 7 மணி 8 மணிக்கு ரூமுக்கு வருவீங்க. 9 மணிக்கு முடிஞ்சதுன்னா ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு வருவீங்க. 11 மணிக்கு மேலே தான் பஞ்சாயத்தே ஆரம்பிக்கும். அது 1 மணி 2 மணி வரைக்கும் போகும். ஸோ படத்தையும் நல்லா பண்ணணும், பணத்தையும் சேமிக்கணும் அப்படின்னு ரெட்டை குதிரையில சவாரி பண்ணி அதில் வெளியில் வர்றது அப்படிங்கிறது தான். ஆனால் அதில் கெட்ட பேர் தான் கிடைக்கும். அது ஒரு பெண் செய்யும்போது ரொம்ப ஒரு இவளுக்கு என்ன தெரியும், இவன் இந்த போட்டுட்ருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எந்தெந்த ஏரியாலலாம் உங்களை இல்ட்ரீட் பண்ணாங்க? அவங்களுக்கு நம்ம திறமை மேலே மதிப்பே இருக்காது. உங்களுக்கு தெரியுதா என்ன லென்ஸ், என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஆங்கிள்ன்றதை அவங்க செக் பண்ணுறாங்களா? என்ன ஸ்பீடில் அந்த ஷாட் இருக்குது, நீ என்ன லென்ஸ் போட்டிருக்க, இதெல்லாம் வந்து நம்மளை செக் பண்ணுவாங்க கேள்வி கேட்டு. இதை நீங்கள் அதில் எடுக்கலையே ஏன் அப்படின்லாம் கேட்பாங்க. எப்போனா நம்ம மானிட்டரில் உட்காந்துருக்கும் போது கேட்பாங்க. அப்புறம் நமக்கு யாராவது சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த செட்டிலே கண்டிப்பாக எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, நல்ல இதயங்கள் கொண்டவங்களும் இருந்தாங்க. அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்கிட்ட ஒரு பையன் வந்து சேர் போட்டு உட்கார்ந்தார். அவர் எப்படி உட்கார முடியும் உங்ககிட்டன்னு சொல்லி ஒரு நாள் பஞ்சாயத்து. ஸோ உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்ததா, 26 நாளில் இந்த படத்தை நான் முடிச்சிருவேன், இல்லை இது முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு பயம், தயக்கம் இதெல்லாம் அப்பப்போ வந்து போயிருக்கும். அது எப்படி சமாளிச்சிங்க? கண்டிப்பாக இருந்தது, கண்டிப்பாக இருந்தது. நிறைய உடஞ்சிருக்கேன். ஏன் இந்த மாதிரி ஒரு படத்தை நான் இயக்க வந்தேன்னு யோசித்திருக்கேன். அது கிட்டத்தட்ட ரிலீஸ் வரைக்குமே இருந்தது எனக்கு. அப்புறம் இது நான் கமர்ஷியல் படம். அப்போது அது ஒரு சண்டை காட்சியோ ஒரு காமெடியோ அதிகம் இல்லாத படம். அது ஒரு மைனஸாக கருதப்பட்டுச்சு. என்கிட்ட வந்து சொன்னது என்னென்னா, மலையாள படம் மாதிரி இருக்குன்னாங்க. யார் வந்து மலையாள படம் மாதிரி படம் தமிழில் வரலன்னு சொல்கிறாங்களோ அவங்க மலையாள படம் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. யூஆர் ஆல்வேஸ் டீமீன்டு. உங்களோட நீங்கள் ஒன்று நினச்சி பண்ணுவீங்க இல்லையா, அது சரியல்ல அப்படின்னு உங்களுக்கு மறுபடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இட் இஸ் வெரி பெயின். அதை மீறி உடைச்சிட்டு ஐ கேன், ஐ வில், ஐ டூ அப்படின்னு பண்ணுறதே பெரிய விஷயம் இல்லை? எனர்ஜி லெவலை குறைச்சிட்டே இருக்கிற இடத்துல அது ரொம்ப சில நேரம் வந்து நம்ம மனுஷங்க தானே, நான்லாம் ரொம்ப உடைஞ்சிருக்கேன், ரொம்ப இதுக்கு தேவையா அப்படின்னு இருக்கோம். ஆனாலும் அந்த கேதர் பண்ணிக்கிறது தான். நம்ம வந்து நான் எனக்குள்ளே நிறைய ஆறுதல் சொல்லிப்பேன், தேர்த்திப்பேன். உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம்னா யார் அப்போது? என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஓகே. அவர் வந்து சொன்னார், அது இது மாதிரி சேலஞ்சஸ் எல்லாருக்கும் இருக்கும், ஆணுக்கும் இருக்கும். அவர் என்ன சொல்லுவார்னா, டோன்ட் திங்க் யூ ஆர் அ ஃபீமேல் தட் யூ ஆர் ஃபேஸிங் எவ்ரி திங். அப்படி ஒன்றும் கிடையாது, இது மேலுக்கும் கண்டிப்பாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணுற ஒரு ஆனால் இந்த மாதிரி டீமீன் பண்ண மாட்டாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. எந்த ஒரு ஆண்ட்டையும் போய் நீ வீட்டில் இருந்து குழம்பு வச்சுட்டுருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. தேட் ஐ கேன் அஷ்யூர். பட் அங்கே தான் பேட்டில் பண்ணி நம்ம வரணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம தமிழ் சினிமாவில் வேர்கள் இல்லாத பெண்கள் வரணும்னா தேர் ஹேஸ் டு பி அ காட்ஃபாதர். உங்கள் திறமையை நம்புகிற ஒரு காட்ஃபாதர் வேணும். இவங்க திறமையானவர்கள்னு சொன்னால் எல்லாரும் இந்த தமிழ் சமூகம் நம்பும். பட் அதை தாண்டி திரைத்துறையில் ஆர்வம் இருக்குது, திறமை இருக்குது, உழைப்பு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க பெண்கள் அப்படின்னா கூட இங்கே இந்த பார்ட்டிக்கு வரணும், அட்ஜஸ்ட் பண்ணணும், அதை பண்ணுவியா இதை பண்ணுவியான்னு பெனிஃபிட்ஸ் உடல் அளவில் அவளை எதிர்பார்க்குற விஷயங்கள் இன்னமும் நடந்துட்டு இருக்குல்ல. அது இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுறது? அதுக்கு அது எல்லா துறையிலையும் இருக்குது சிவசங்கரி. இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லையா? ஏன்னா இங்கே லைம்லைட் அதிகமாக இருக்குது. ஒரு ஸ்கூலில் இல்லாததா, நான் வந்து ஒரு டீச்சர் கம்யூனிட்டியிலேருந்து தான் வரேன். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே டீச்சர்ஸ். எனக்கு தெரியும் இந்த ஊழல் இருக்குது, செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குது, எத்தனை பிஹெச்டி. பட் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எல்லா துறையிலையுமே இந்த விஷயம் இருக்குது. பெண்களை வந்து வேலைக்கு வராங்கன்னா அவங்களோட திறமையை பார்க்காம, அங்கீகரிக்காமல், அவங்கள குறைத்து மதிப்பிட்டு அவங்கள பாலியல் சீண்டல் பண்ணுற விஷயங்களோ இல்லை அவங்களோட திறமைக்கான அங்கீகாரம் கொடுத்து ஒரு ப்ரமோஷனோ இல்லை வாய்ப்புகளோ அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது எல்லா துறையிலையும் இருக்குது. ஆனால் மற்ற துறையை விட இந்த திரைத்துறையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒன்று. இன்னொன்று, இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு ஸ்கூலோ ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸோ அப்படின்னா ஒரு இடம் இல்லைன்னா இன்னொரு இடம் மாறிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த வாய்ப்புகள் ஒரு ஸ்கூல் இல்லைன்னா அந்த இடத்துல 1000 ஸ்கூல் இருக்குது, போய் வேலை பார்க்கலாம். ஒரு கம்பெனி இல்லை, கார்ப்பரேட் கம்பெனினா 1000 கம்பெனி இருக்குது, போய் வேலை பார்த்துக்கலாம். பட் இங்கே இப்போ சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்குள்ளே தானே அந்த குண்டு சட்டிக்குள்ளே இங்கே தானே வரணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஜெமிமாவோட கதைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமாவில் 1000 ஜெமிமா இருக்காங்க. கிரிக்கெட்டில் ஒரு ஜெமிமா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய
சவால்கள்லாம் எடுத்து அவங்கள எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து தினம் அழுவேன்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணு. அப்படி தான் இன்றைக்கி வேலை பார்க்குற பெண்கள் வந்து நிறைய திரைத்துறை, சின்மையாக இருக்கட்டும், நீங்கள் எடுத்த அந்த டப்பிங் யூனியன் ஆர்டிஸ்ட் அவங்களா இருக்கட்டும், அவங்கள அப்படியே நல்லிஃபை பண்ணி விட்டுடுவாங்க. நீ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு விக்டிமை அவளை வந்து அக்யூஸ்ட் மாதிரி சீட் பண்ணுவாங்க. அவங்க விக்டிமா அக்யூஸ்டா அப்படிங்கிற ஒரு அந்த சார்பு நிலை வந்து பொது கண்களுக்கு எப்போவுமே இருக்குது. நம்ம வந்து இன்னும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஊடகங்களில் சோஷியல் மீடியா நிறைய ஆன பிறகு கீழே வந்து அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க ஒருத்தரை பற்றி, யாருன்னே தெரியாது. இந்த ஐடென்டிட்டி இல்லாத முகங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது. அது என்ன மாதிரி சுதந்திரத்தை கொடுக்கணும்னா, அது அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்கள வந்து எலிவேட் பண்ணுறதை கொடுக்கணும். பட் அவங்க டீக்ரேட் ஆகிறாங்க, அனிமலிஸ்டிக் ஆகிறாங்க. அப்போ அந்த மாதிரி தான் மனநிலை இருக்குது. சினிமாக்குள்ளேயே இருந்துட்டு சினிமாவை விமர்சிக்கிறது கண்டிப்பாக எனக்கு அடுத்த படம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா அப்படி கொடுக்கப்பட்டால் நான் எடுத்துக்கிறேன். அப்படி எனக்கு வந்து கொடுக்கப்படல, மறுபடியும் இதே மாதிரி ஒரு 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 ப்ராசஸ்க்குள்ளே நான் போகணும், இதே மாதிரியான வழியை நான் அனுபவிக்கணும்னா ஐ டோன்ட் வாண்ட் தேட். இந்த காயல் திரைப்படம் எடுத்ததில் உங்களுக்கு கிடைச்ச லாபம்ன்றது என்னெல்லாம்? எனக்கு கிடைச்ச லாபம் வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு இப்போ எழுதுறாங்க. ஃபினான்ஷியலாக இல்லை, நீங்கள் போட்ட உழைப்புக்கும் நீங்கள் பட்ட டென்ஷனுக்கும் இல்லை சிவசங்கரி, எதுவுமே இல்லை. ஒரு ஆத்ம திருப்தி. அப்போ ப்ரொடியூசருக்கே வந்து ரொம்ப நஷ்டம்தான் இந்த படத்தில். அப்படி இல்லாதப்போ இப்போ உங்களுக்கோ அந்த தயாரிப்பாளருக்கோ ஏதாவது அது ஒரு மன வேறுபாடு? எதுவுமே இல்லை, கண்டிப்பாக இல்லை. நான் எதுவுமே அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இப்போ அவர் ஒரு லாபம் அடைஞ்சு எனக்கு கொடுக்கலன்னா அது வேறு விஷயம். அவரே நஷ்டத்தில் இருக்கிறாரு. நான் என்ன ஒரு ஒரு எத்திக்ஸில் போய் அவர்கிட்ட கேட்க முடியும் தவிர. ஆனால் எனக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு இப்போ கூட அவர் நினைக்கிறாரு. அதுவே வந்து ஒரு பெரிய பலம். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன், எல்லா தயாரிப்பாளர்கள், டைரக்டர், இயக்குநர்களுக்கு அந்த கடைசி நேரம் ஒரு விரிசல் வரும். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என்னை யாருன்னே பார்க்காத ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து, நான் படம் முடித்த பிறகு தான் அவர் என்னை பார்த்தார். ஸோ அவர் என்னை பார்க்குறது, அவர் எனக்கு ஒரு 1 C மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். உங்களை பார்க்காமே இன்வெஸ்ட் பண்ணினாரா? இன்வெஸ்ட் பெரிய விஷயம், பெரிய விஷயம் அது. அப்போ அவர் என்ன, அவருக்கு நான் அவர் அமெரிக்காவில் இருந்தார் தயாரிப்பாளர். ஓகே. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அவருக்கு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேஷன். ஆமாம். ஸோ சிறு முதலீட்டில் எடுக்கலாம்னு நினச்சாரு. ஆனால் சிறு முதலீடு வந்து இப்போ தேட்டர்லேயே அது நல்லா, எனக்கு ரிலீஸ் சரியாக இல்லை. ஒரு பெரிய கம்பெனி தான் பண்ணாங்க. ஆனால் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க சொன்னது 60 தேட்டர் 70 தேட்டர், ஆனால் வந்தது 10 தேட்டர் கூட ஓடி இருக்காது. ஒரு படத்தை எடுக்கிறத விட அதை வெளியிடுறது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா போஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களை வந்து அந்த ரெசல்யூஷனில் பண்ணுங்கள், இந்த இதில் பண்ணுங்கன்னெலாம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 போஸ்டர் வாங்கினாங்க. ஆனால் ஒரே ஒரு போஸ்டர் தான் ஏவிஎம்க்கு எதிராக அந்த மெட்ரோ பாலத்தில், ஒன்று இங்கிட்டு இருந்தது, ஒன்று இங்கிட்டு இருந்தது. எங்கள் படம் ஓடின எந்த தேட்டர்லேயும் பெருசாக பேனர் இல்லை. கோயம்புத்தூர் கேஜிலலாம் பேனரே இல்லை. அப்படிங்கிறப்போ வந்து மக்கள் வந்து எப்படி அந்த படம் ஓடுதுன்னு தெரியும். ஸோ என்ன மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க இதில்? 2 விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து பெண்களுடைய திறமையை தமிழ் திரையுலகம், தமிழ் சமூகம் நம்பணும். ஒரு பெண் வந்து எழுதுறா அப்படின்னா அவளை வந்து மெயினாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சிகப்பா வத்த குழம்பு வைக்கணுமா, மஞ்சள் கலரில் சாம்பார் வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறா. அப்படிலாம் இல்லாமல் ஒரு பெண் வந்து எழுதணும். இன்றைக்கி அந்த நெருக்கடிக்குள்ளே வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எழுதணும்னு ஆசை இருக்குது. நிறைய பேர் என்கிட்டயே ஷேர் பண்ணுவாங்க. நான் ஒர்க் ஷாப்ஸ் எடுக்கிறேன், நிறையா ஷேர் பண்ணுறாங்க, எங்களுக்கு அது பண்ணணும் இது பண்ணணுன்னு இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் வந்து இல்லை. அப்போ ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போது ஏன் உங்களோட சேனல் வந்து பிரத்யேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதில் பெண்கள் குரல்களுக்கு ஒரு வெளி இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்போ அது நிறைய இடங்கள்ல இல்லை, குறிப்பாக வந்து இல்லை. இப்போ நீங்கள் கேட்டீங்க ஏன் வந்து நீங்கள் பாட்டு எழுதலை, நிறைய பாட்டு நல்லா தானே எழுதியிருக்கீங்கன்னு. ஏன் கொடுக்கலன்னு நான் திருப்பி தான் கேட்கணும். ஏன் கொடுக்கல அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ என்னதான் நம்ம வந்து 1000 காரணங்கள் நம்மளை சுற்றி வச்சுக்கிட்டா கூட அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இங்கே ரெக்கமெண்டேஷன்ஸு வளர்ந்த நபர்களுடைய ஒரு ஒரு அவங்கள தெரிஞ்சிருக்கணும், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற தேவை அப்படி இல்லை. நான் வந்து இப்போது கௌதம் மேனன் வந்து தாமரையை அவங்களோட திறமையை அங்கீகரித்தார், சரியா, அதை நம்பினார், ட்ரஸ்ட் பண்ணார். ரஞ்சித் தோழர் வந்து உமாதேவியை வந்து ட்ரஸ்ட் பண்ணார். அப்படி ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு ஆள் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் ஒரு காட்ஃபாதர் வேணும்.
ஒன்று வேர் வேணும் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் யாராவது இருந்து சினிமா துறையில் வரணும், நெப்போட்டிசம் மாதிரி இல்லையா? நம்ம திறமையை அங்கீகரிக்கிறதுக்காவது ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேணும். அப்படி இல்லைன்னா நம்மள கையை பிடிச்சு கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு காட்ஃபாதர் வேணும் சினிமாவில். இல்லைன்னா நிறைய கனவுகளோடையும் திறமையோடையும் அழுத்தி வச்சுட்டு அதை உருவாக்குறதுக்கு பெரும்பாடு போராட்டம் அப்படிங்கும்போது இங்கே திறமைகள் எல்லாமே நசுக்கப்படுறதுக்கான ஒரு வழி தான் இருக்கும். ஆமாம், நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ரிலீஸ்க்கு முந்தின இரவு ஆர்காட் சாலையில் எங்களோட கலரிஸ்ட் லேபுக்கு முன்னாடி கீழே நின்று தேம்பி அழுதேன். ஒரு இரவு ஒரு 3 மணி இருக்கும் நடுறாரு. தேம்பி அழுதேன். நான் ஃபஸ்ட் ஷோ காசி டாக்கீஸில் பார்த்துட்டு எல்லாரும் என்னை கட்டி பிடிச்சாங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்மா இருந்தது, எனக்கு மறத்து போயிருந்தது. நான் எந்த ரியாக்டுமே பண்ணலை. ஏன் அந்த இரவு கலரிஸ்ட் கிளப்பில் நின்னால வேண்டிய சூழல்? உள்ள வேலை போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா அந்த அழுத்தங்கள் இருக்கு இல்லையா, எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சரியாக ரிலீஸ் பண்ணலை. சரியா, அவங்க 1000 காரணம் சொல்கிறாங்க. எந்த மால்லையும் அவங்களுக்குள்ள உள்ள சண்டையில் எங்கள் படத்துக்கு மாலில் இடம் கொடுக்கலன்னு காரணம் சொல்கிறாங்க. இது மாலில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். நம்மளோட டிஜின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் அங்கே போகவே இல்லை. எல்லா தேட்டர்லேயும் ஒரு ஸ்மால் ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு இடத்துல சும்மா போனால் போகுது அப்படின்னு போட்டுட்டு போகிறது தெரியுது. அப்போ படத்துடைய விதி முதல்லே தெரியுது. அது ரொம்ப வேதனைக்குரியதாக இருந்தது. இவ்வளோ உழைச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு போவாங்க. இது மலையாள படம் மாதிரி இருக்குது, நீங்கள் திருப்பி எடிட் பண்ணுங்கள் அப்படின்னோடனே திரும்ப எங்கெல்லாம் லேக் எல்லாத்தையும் எடிட் 10 தடவை எடிட் பண்ணி கிட்டத்தட்ட அதுக்காக ஓடி கடைசியில் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் சரியாக ஓடாது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா அப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு ஆறுதல் வேறு சொல்கிறாங்க. எனக்கு தெரியுது இந்த தேட்டர் தான் இருக்குது புக் மை ஷோவில், டோன்ட் கெட் அப்செட் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃபைன். அவ்வளோ நாள் நான் அடக்கி வச்சுருந்ததெல்லாம் அந்த இரவு, அந்த நள்ளிரவு வெடிச்சிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இப்போ இந்த திரைப்படத்தில் நடித்தவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது? இல்லை, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக சொல்லணுன்னா அனுமோல், அதை நான் படம் எடுக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ட்ரிவாண்டில் அவங்களை சந்திக்கும் போது கொச்சியில் சொன்னது. எப்போ நான் இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, இவங்க ஒருவேளை அந்த ஹீரோயின் எங்கள் கேரக்டருக்கு தேடுவாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க, எப்போ அந்த படம் எடுத்தாலும் சொல்லுத மேந்தி, நான் அந்த அம்மா கேரக்டரில் நடிப்பேன் அப்படின்னாங்க. 2 வருஷம் அப்புறம் அதை அவங்கள்ட்ட கூப்பிடும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ் அந்த கேல்ஷீட் எல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கொடுத்தாங்க. யார் சீன் இருந்தாலும் உட்காந்து பார்ப்பாங்க. உண்மையாக ஷி இஸ் சச் அ லவபிள் டார்லிங். ஓகே, இப்போ ஹார்ட் பீட்டில் அவங்க பயங்கரமாக தமிழ் ரசிகர்களுக்கும் தெரிய வந்திருக்காங்க. ஷி இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அவங்க ஆக்சுவலாக அவங்க தான் அந்த படத்துடைய ஹீரோயின். எங்கள் அம்மா தான் ஹீரோயின் மாதிரி, என் வாழ்க்கைக்கு ஹீரோயின் எங்கள் அம்மா மாதிரி. அவங்க தான் அந்த படத்துக்கு ஹீரோயின். என்ன நம்ம தமிழில் 40 வயசில் ஒரு அம்மாவை ஹீரோயின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கிறதுனால நான் ஒரு 2 எக்ஸ்ட்ரா கேரக்டர் நான் போட வேண்டியிருக்கேன். அடுத்து என்ன படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, வேணான்னு நினைக்கிறீங்களா? அடுத்து என்கிட்ட கதை இருக்குது சிவசங்கரி. பட் நான் என்னென்னா மேபி எனக்கும் சில லேர்னிங் இருக்குது. என்னென்னா, இங்கே 1000 தான் மலையாள படம் மாதிரி எடுக்கணும், படம் வரணும்னு சொன்னாலும் யாரும் மலையாள படம் மாதிரி ஒரு படம் வந்தால் அதை அவங்க தேட்டருக்கு பார்க்க தயாராக இல்லை. தமிழ்நாட்டில் தேட்டருக்கு பார்க்குறதுக்கும் தயாராக இல்லை. அதுக்கப்புறம் தேட்டர் மார்க்கெட்டுங்கிறது வேறையாக இருக்குது, ஓடிடி மார்க்கெட்டுங்கிறது வேறையாக இருக்குது. இப்போ பெரிய பேனரில் நான் கமர்ஷியலாக ஒரு ஃபைட் இல்லாத காமெடி இல்லாத படத்தை எடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நான் எனக்குள்ளே இப்போ அனலைஸ் பண்ணிட்டுருக்கேங்க. பட் என்னதான் ஆனாலும் திறமைகளுக்கான அங்கீகாரம் வேணும், அப்போ தான் ஒரு துறையுமே சிறக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை, எழுதப்படாத உண்மை அதுதான். ஸோ உங்களே மாதிரி நிறைய பெண்கள், நீங்கள் இன்றைக்கி ஒரு ரோல் மாடலாக தான் ஜெயிச்சு நிற்கிறீங்க. ஸோ இன்னும் தொடர்ந்து உங்களுடைய கதைகள் ஒரு திரை காவியமாக வரணும். அது எந்த திரையோ, ஓடிடியோ, பெரிய திரையோ, சின்ன திரையோ. ஸோ பெண்களுக்கான உணர்வுகளை சொல்கிற ஆளுங்களே இங்கே கம்மி. அதில் நீங்கள் தொடர்ந்து சொல்லணும், பயணம் பண்ணணும் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நன்றி சிவசங்கரி. இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை கேட்கும்போதே அது ரொம்ப ஒரு பெரிய பலமாக இருக்குது. கண்டிப்பாக அமையும் பலம். என்னென்னா ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா மனசுக்கு. ஸோ அது ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.